லஞ்ச் பாக்ஸ்க்கு 1 பாட் தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பிரியாணி எஃபெக்டில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு வித்தியாசம் தான், நார்மல் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணியாக தக்காளி சாதமான்ட்டுன்னு கன்ஃபியூஸ் ஆகும், அந்த அளவுக்கு இருக்கும். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு பொடியாக கட் பண்ண 3 தக்காளி வந்து சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நீங்கள் வந்து தக்காளியை வந்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப் தண்ணி. சீரக சம்பா அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதில் கொதிக்கும் போது சேர்த்துட்டு குக்கர் மூடி சேர்த்துட்டு 3 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி. சீரக சம்பா சேர்த்ததுனால பிரியாணி மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.